கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. டுடேஸ் ரேமா நீதிமொழிகள் 31 அதிகாரம் 30 சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். வெளிப்புறமான தோற்றமும் அழகும் நம்மை எந்த விதத்திலும் திருப்திப்படுத்தாது. மற்றவர்கள் நம்மை பார்த்து புகழலாம், ஆனால் அவைகள் அழியக்கூடியது. பாவத்திற்கு வழியை கொடுக்கக்கூடியதாகவும் சில நேரங்களில் அமைந்து விடுகிறது. பிசாசானவன் தந்திரமாக அழகை பயன்படுத்துகிறான். வெளிப்புறம் எவ்வளவு அழகானவர்களாக நாம் காட்டினாலும் கர்த்தருக்கு பயப்படும் பயம் இல்லை என்றால் அனைத்தும் வீண். பிரசங்கி 12 அதிகாரம் 13 தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஆகையால் நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது கர்த்தரால் புகழப்படுவோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். பாவத்திற்கு விலகி பரிசுத்தமாக வாழ முடியும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நித்திய ஜீவனுக்கு நம்மை கொண்டு செல்லவும் முடியும். எனவே கர்த்தருக்கு பயந்து தன் குடும்பத்தை நடத்துகிற ஸ்திரீயே நித்திய காலமாக புகழப்படுவாள். May God bless you all.